திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்த திவாகரன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் பேசுகையில், தேர்தல் என்பது ஜனநாயகப் போர். இதில் துரோகிகளையும் சந்தர்ப்பவாதிகளையும் விரட்டியடிக்க வேண்டும். முதலில் அதிமுகவிற்கு துரோகம் இழைத்தது ஓ. பன்னீர்செல்வம். அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி துரோகம் இழைத்துள்ளார். சின்னம்மா சிறைக்கு செல்லும் நிலையிலும் அதிமுக ஆட்சியை தக்கவைத்துதான் சிறைக்கு சென்றார். சின்னம்மா எந்த குற்றமும் செய்யவில்லை. தினகரனை பொறுத்தவரை 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்கப்பட்டு கழக துணை பொதுச் செயலாளராக்கப்பட்டும் ஆர்கே நகர் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளித்த போதிலும் தினகரன் சின்னம்மா அரசியலில் இருக்கக்கூடாது என்பதற்காக அவரும் துரோகமிழித்து வருகிறார். பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா ராமதாஸ் அவரது மகன் அன்புமணியை மத்தியில் அமைச்சராகிய போதிலும் அவரும் தற்போது தனது தந்தை ராமதாசுக்கு துரோகமிழித்துவிட்டு அதிமுகவில் இணைந்துள்ளார். அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை துரோகிகளின் கூட்டமாக உள்ளது. திமுக கூட்டணியை பொறுத்தமட்டில் அவரவர் கட்சிக்கு துரோகமிழைத்தவர்கள் தனது கட்சியை விட்டு விலகி தற்போது திமுகவில் இணைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. திமுக கட்சியில் ஆட்கள் இல்லாததால் அதிமுக கட்சியிலிருந்து ஆட்களை பிடித்து கட்சி நடத்துகின்றனர். இதுதான் திராவிட மாடலா? இதுதான் தேர்தல் நடத்தும் லட்சணமா? திமுக கட்சியில் அனைவரும் அதிமுககாரர்களாக இருக்கிறார்கள். ஆனால் புரட்சித் தலைவி பற்றியும் புரட்சித் தலைவரை பற்றியும் அங்கு அவதூறு பேசுகிறார்கள். திமுக கூட்டணி என்பது மோசமான நபர்கள் ஒன்றிணைந்த கூட்டணி. ஆனால் சின்னம்மா தலைமையிலான கூட்டணி யாருக்கும் துரோகம் செய்யாத சுத்தமான கூட்டணியாக இருந்து வருகிறது. திமுக கட்சியை பொறுத்தவரை அமைச்சர்களின் வாரிசுதான் பதவிக்கு வர முடியும். ஆனால் அதிமுகவில் புரட்சித் தலைவியாக இருந்தாலும் புரட்சித் தலைவராக இருந்தாலும் சாதாரண தொண்டரையும் அமைச்சர் பதவியில் அமர்த்தினார்கள். இன்றைக்கு அதே பாணியில் சின்னம்மா பயணித்து வருகிறார். இன்றைக்கு வெகு சாதாரண அவர்களையும் வேட்பாளராக அறிவித்துள்ளார். தற்போது மன்னார்குடி தொகுதி வேட்பாளர் ராசுபிள்ளை 2 முறை நகரமன்ற பணியாற்றியவர். மேலும் பொதுமக்களுக்காக பாடுபடக்கூடியவர். பொதுமக்கள் துரோகங்களை நினைத்து பார்த்து எதிர்ச்சதிகாரிகள் சந்தர்ப்பவாதிகள் அரசியலில் இருக்கக்கூடாது என்ற சிந்தனையில் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளோம். இந்த தேர்தலானது கட்சி ஆரம்பிக்கப்பட்டு ஒரே மாதத்தில் வருகின்ற தேர்தல். பொறுப்பாளர்களை கூட நாங்கள் நியமிக்கவில்லை. ஆங்காங்கே குழுக்களை நியமித்து தேர்தல் பணிகளை கவனித்து வருகிறோம். எங்கள் கட்சியில் யார் வேண்டுமானாலும் எந்த பதவிக்கும் வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இந்த தேர்தலானது ஜனநாயக கடமைகளை ஆற்றுவதற்கும் துரோகிகளையும் எதிரிகளையும் சந்தர்ப்பவாதிகளையும் விரட்டியடிப்பதற்கு பணியாற்றி வருகிறோம். தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் சின்னம்மா மற்றும் ஐயா ராமதாஸ் அவர்கள் வேட்பாளராக நிற்பதாக கருதி வளமான ஆன்மீக அரசியலை கொண்டு வருவதற்கு பொதுமக்கள் அனைவரும் உதவ வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கூட்டணி பார்த்தீங்கன்னா கட்சியை விட்டுட்டு ஓடனால அந்த கூட்டம் தான் அங்கே பெருசாக இருக்குது. ஓபிஎஸ், வைத்திலிங்கம், நேற்று ரங்கசாமின்னு ஒருத்தர் ஓடி இருக்காரு. ஏகப்பட்ட பேர் எல்லாம் கட்சியை விட்டுட்டு ஓடினவன். ஏன் திமுகவில் ஆளே இல்லையா எலெக்ஷன் பண்ணுறதுக்கு? ஏன் அதிமுக ஆட்களை விலைக்கு வாங்குகிறீர்கள்? இதுதான் உங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியா? இதுதான் உங்களுடைய எலெக்ஷன் நீங்கள் பண்ணுற லட்சணமாக? அது அடுத்த இடத்துல ஆள் பிடிக்கிறது. அப்போனா வந்துட்டு ஆள் இல்லைன்னு ஒத்துக்க. திமுக காரங்களுக்கெல்லாம் தகுதி இல்லைன்னு ஒத்துக்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக காரனை வச்சு தான் நீ கட்சி நடத்திக்கிட்டு இருக்க. ஆனால் பேசுகிறத பூரா வெளியில் மைக்கெல்லாம் அதிமுக புரட்சித் தலைவர் தான் பேசிக்கிட்டு இருக்க நீ. அதனால் எல்லாமே இந்த கூட்டணிகள்லாம் பார்த்தீங்கன்னா மோசமான ஒரு நபர்களால் ஆன கூட்டணி. நாங்கள் தான் மிகவும் சுத்தமான, யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணாத கூட்டணியாக இருக்கின்றோம். பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கின்றோம். இப்போ நீங்கள் இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா அடுத்தது திமுகன்னா இப்போ பொன்முடினா அவருடைய மகன் கௌதம சிகாமணி, பெரியசாமினா அவரோட மகன் செந்தில்குமார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் வாரிசு தான் வர முடியும். ஒரே கட்சி அம்மா கட்சியில் மட்டும்தான் புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவியும் தான். அதெல்லாம் நீக்கி சாதாரண ஆட்களெல்லாம் மந்திரி சபைகளில் இடம் கொடுத்தார்கள். பஸ் கண்டக்டர், பால் வெண்டர், டீ ஆத்தினவர், அது மாதிரி சத்தன அமைப்பாளர், இந்த மாதிரி ஆட்களையெல்லாம் நீங்களும் மந்திரி சபைக்கு வரலாம் என்று காண்பித்தவர் நம்முடைய புரட்சித் தலைவர். அதை தொடர்ந்து புரட்சித் தலைவர் தான். இப்போ அதே சோட்டில் தான் நம்ம சின்னம்மாவும் பயணிக்கின்றார். வெகு சாதாரண ஆட்களை தான் நிப்பாட்டி இருக்கின்றார். இப்போ நம்முடைய மன்னார்குடியில் நாங்கள் நிப்பாட்டி இருக்கின்ற ராசுபிள்ளை என்பவர் 2 முறை கவுன்சிலராக இருந்தவர். எல்லா பப்ளிக் விஷயங்கள்லையும் போய் தலையிட்டு தீர்வு கண்டு கொடுப்பவர், அணுகுவதற்கு எளிமையானவர். அவர் இன்றைக்கு இங்கே களத்தில் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். யாரை நம்பி நிறுத்தப்பட்டிருக்கின்றது என்றால், இந்த துரோகங்களையெல்லாம் நினைத்து பார்த்து இந்த மாதிரி துரோகிகள் எதாச்சிகாரம் செய்வர்கள், இந்த மாதிரி சந்தர்ப்பவாதிகள்லாம் அரசியலில் இருக்கக்கூடாது, வருங்கால சந்ததிகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற
பொதுமக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவார்கள் என்ற நம்பிக்கையில் தான் இவரை நாங்கள் நிப்பாட்டியிருக்கின்றோம். அதோடு மட்டும் இல்லாமல் இது எங்களுக்கு மிகவும் கட்சி ஆரம்பித்து ஒரே மாதத்தில் வர்ற எலெக்ஷன். இந்த எலெக்ஷனில் நாங்கள் இன்னும் பொறுப்பாளர்கள் கூட போடலை. அங்கங்கே குழுக்களை போட்டு தான் வேலை வாங்குகிறோம் போலிங் பண்ணுறதுக்கு. அந்த குழுக்களில் யார் நல்லா செயல்படுறார்களோ அவர்களை எல்லாம் நாங்கள் பின்னாடி பதவிக்கு கொண்டு வருவோம். இது ஒரு ஆசிட் டெஸ்ட் ஆட்டம் எங்களுடைய தொண்டர்களுக்கு. இதில் யார் வேணாலும் நாளைக்கு மாவட்ட செயலாளர் ஆகலாம், மாநில செயலாளர் ஆகலாம், எல்லாம் ஆகலாம். இந்த அளவுக்கு நாங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கோம். இந்த எலெக்ஷன் எங்களுடைய ஜனநாயக கடமையை நாங்கள் செய்வதற்கு துரோகிகளையும் எதிரிகளையும் சந்தர்ப்பவாதிகளையும் துரத்தி அடிப்பதற்காக நாங்கள் எதிர்நோக்குகிறோம். இந்த தேர்தலிலே மக்கள் எல்லோரும் நாங்கள் எங்கே நிற்கலைங்கிறது பிரச்சனை இல்லை. 234 தொகுதியிலையும் பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா ராமதாஸ் அவர்களும் நம்முடைய சின்னம்மா சசிகலா அவர்களும் நிற்பதாக கருதி ஒரு வளமான ஒரு ஆன்மீக அரசியலை கொண்டு வருவதற்கு நீங்கள் பொதுமக்கள் எல்லாரும் உதவ வேண்டும். அதற்கு பத்திரிகை துறையினரும் மீடியாக்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுடைய ஆசையுடன் இன்றைக்கு வேட்புமனுக்கான என்னுடைய வெற்றி வேட்பாளர் ராசிப்பிள்ளை அவர்களை எல்லோரும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு சிறு கூருளி இருக்குல்ல, கூருளி அது ஒரு மலையை தொலைக்கும். அதே மாதிரி சிற்றுளிவர் எந்த மலையும் தொலைப்பார். எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வேறையாக இருக்கும். ரிசல்ட் வரும்போது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 234 தொகுதியில் வேட்பாளர் நம்ம 200 தொகுதியிலையும் நிப்பாட்டலை. இப்போ எனக்கு நேரமும் பத்தலை. அம்மா என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இன்றைக்கி நாளைக்கு தெரியும். எடப்பாடி நிற்கிறதுனால இப்போ 5 முனை போட்டு அது விஜய் நிற்கிறதுனால யாரை இதை பாதிக்க? எல்லா கட்சியிலேருந்தும் விஜய் ரசிகர்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. எல்லா கட்சியிலையுமே விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க. அண்ணாதிமுக இருப்பாங்க, எங்கள்கிட்ட இருக்காங்க. நானே விஜய் ரசிகர் தான், இவரும் விஜய் ரசிகர் தான். அந்த விஜய் ரசிகர்கள் எந்தெந்த கட்சியில் இருக்காங்களோ எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. எந்த கட்சிக்கு பாதிப்பு அதிகமாக? அதான் எல்லாரும் போடுவாங்கன்னு சொல்கிறேன். அதை எப்படி நம்ம சொல்ல முடியும்? இப்போ எடப்பாடி பழனிசாமி துரோகின்னு சொல்லிட்டு இப்போ டிடிவி அந்த கூட்டணி இருக்காங்க. ஆமாம், இருந்தாலும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் திரும்ப எல்லாம் சொல்லுவார், எல்லாம் பேசுவார். பெத்த தாயை காட்டி கொடுத்தவன் எதை செய்ய மாட்டான். பெத்த தாயை காட்டி கொடுத்தவன் எதை செய்ய மாட்டான், எதையும் செய்வான். பிரதமரை வச்சு ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் ஆகட்டும், வாழ்த்துவோம். அடுத்த பிரதம மினிஸ்டர் கூட அவர் ஆகலாம், வாழ்த்துவோம் அதுக்கு. ஏன்னா அவர் தோரணை பாவனை எல்லாம் போகுது. அடுத்தது பிரைம் மினிஸ்டர்கிட்ட தான் தெரியுது. அது நல்லது தானே. எனக்கும் அக்கா மகன் தானே. நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் வரட்டும். விலகி சென்றவங்களெல்லாம் ஒன்று செஞ்சுருக்கலாம் நீங்கள் நினச்சிருக்கா? எல்லாம் பண்ணி பார்த்தோம். எல்லோரும் ஒத்து வந்துட்டாங்க. ஒரு சில கோடாரிகள் தானே ராஜா தானே மந்திரின்னு நினைக்கிறதெல்லாம் இதுக்கு இடம் கொடுக்கல. இதில் இடம் கொடுக்கல, புரியுதா? நாங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த அரசியல் களத்தில் நான் பட்டும் படாமையும் தான் இருப்பேன். எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். என்னை சார்ந்தவர்கள், என்னுடைய நண்பர்களை தான் முன்னாடி கொண்டு போவேன். அந்த மாதிரி இருக்கிற ஆள் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கிட்டு தான் நான் எங்கள் வீட்டுக்கு வந்தேன், புரியுதா? கவர்னரேட்டில் போய் பதவி எடுத்துக்கிட்ட பிறகு தான் வந்தோம். பதவி எடுத்துக்கிட்டு நானும் என் பையனும் கவர்னர் வித்யாசாகர் ராவை பார்த்து நன்றி சொல்கிறதுக்கு போய் உள்ளார உட்காந்துருந்தோம் கவர்னரேட்டில், அவர் வீட்டுக்குள்ளே. அப்போ ஒரு பொக்கையை எடுத்துகிட்டு விடையாந்தார் எடப்பாடி பழனிசாமி. எங்கள் அண்ணன் விடையாந்தார். என் கையில் பொக்கையை கொடுத்துட்டு, அண்ணன் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு, இன்னொரு ஓபிஎஸ்ஸாக நான் இருக்க மாட்டேன்னு சொன்னார். சத்தியமாக இன்னொரு ஓபிஎஸ்ஸாக நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு என் கையில் அடித்தார். ஒரு தலைமை பண்புன்னா பொய் பேசக்கூடாது, சந்தர்ப்பவாதத்தால் நிற்கக்கூடாது. என்ன ஸ்டப்னாக நிற்கணும். தோல்வியோ வெற்றியோ அதை பற்றி பிரச்சனை இல்லை, அப்படியே நிற்கணும். அவங்க தான் அவங்களுக்கு தலைவர். அப்படி தான் எந்த சூழ்நிலையும் நிற்கணும். நன்றி, வணக்கம்.